காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டை விட இன்றைக்கி ஸ்பெஷல் இந்த தக்காளி நான் ஊறுகாய் பண்ணியிருக்கேன். இதை சொல்லியே ஆகணும். 3 தக்காளி தான் போட்டிருக்கேன். நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த மேலே உள்ள தோலெல்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம எடுத்து ஆற வச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தக்காளியை நல்லா நல்லா நொறுங்க கட் பண்ணிடலாம். வணங்கும் பொழுதே அது நாட்டு தக்காளினா பிரிஞ்சிரும். இது நான் செஞ்சுருக்குது ஆப்பிள் தக்காளி. நல்லா பிரிஞ்சிடும். அதுக்கு பிறகு நல்லெண்ணெய் நம்ம ஒரு 4 ஸ்பூனு விட்ட பிறகு கடுகு போட்டு இந்த தக்காளியை போட்டு நல்லா வணக்கி நல்லா பிரிஞ்சு வரும்பொழுது வெல்லம் கொஞ்சம் கான் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு தனி மிளகாத்தூள், சால்ட்டு, பெருங்காயத்தூள் தான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இதை சுடுசாதத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடும் பொழுது அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம இட்லிக்கு தான் எடுத்துருக்குறோம். ரொம்ப நல்லா வந்திருக்குது. சைடிஷ்ஷு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.